ஓகே, நம்ம இந்த வீடியோவில் வந்து நாம்ஸ்டட் ஃபார்மிங் கேம் பற்றி ஏற்கனவே நம்ம ஃபஸ்ட்டு பார்ட்டில் ஒரு வீடியோ போட்டிருந்தோம், எப்படி அக்கௌண்ட் கிரியேட் பண்ணுறது. அதில் வந்து நம்ம எப்படி ஃபாஸ்ட்டாக வந்து அட்வான்ஸாக நம்ம லெவலப் பண்ணுறதுன்னு சொல்லி டிப்ஸை தான் வந்து நம்ம இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம். ஓகேங்களா, நம்ம வந்து ஃபஸ்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம லேண்டில் வந்து 4 சாயில், அதாவது வந்து பிளான்டிங் பண்ணக்கூடிய கிராப்ஸை பிளான்டிங் பண்ணக்கூடியது இது வந்து நம்ம போட்டிருந்தோம். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம லெவல் 4 இருந்தோம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா 2 என்பிசி வந்து நம்ம வந்து டெலிவரி கொடுக்குற மாதிரி இருந்துச்சு. ஓகேங்களா, ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து லெவல் 7க்கு வந்து நம்ம ரீச் பண்ணியிருக்கோம். பார்த்திங்கன்னா ஃபுல்லாக வந்து இந்த சாயில்ங்கிறது போட்டிருக்கோம். அப்புறம் பார்த்திங்கன்னா பர்ன் ஃபயரு ட்ராப் பாக்ஸ் வந்து போட்டிருக்கோம். ஓகேங்களா, இப்போ வந்து 3வது ஒரு என்பிசி வந்து ஓப்பன் ஆகிருக்கு. இங்கே வந்து பார்த்திங்கன்னா இது எல்லாமே வந்து இந்த எனர்ஜி பேஸ்டு தான் வந்து. ஸோ நீங்கள் வந்து இந்த பிளான்டிங் பண்ணணும், சீடு பண்ணணும், மறுபடியும் ஹார்வெஸ்ட் பண்ணணும், ஒரு பொருளை கிராஃப்ட் பண்ணணும், குக்கிங் பண்ணணும், எல்லாத்துக்குமே வந்து எனர்ஜி தான் வந்து தேவை. ஸோ இந்த எனர்ஜி வந்து லெவலப் ஆக ஃபஸ்ட்டு 20 எனர்ஜி இருக்கும், அப்புறம் 30, இப்போ வந்து 40 எனர்ஜி வந்து அதிகபட்சம் வந்து சேரும். ஸோ இது வந்து எவ்வளோ நேரத்தில் இப்படி சேருது அப்படிங்கிறது எந்த ஒரு இதுவுமே இல்லை. நம்ம வந்து இந்த எனர்ஜி வந்து வேணும்னா நம்ம வந்து இருக்கிற எனர்ஜிலாம் நம்ம தீர்த்துட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் கழித்து வந்து பார்த்தோம்னா முதல்ல எனர்ஜி வந்து ரீஸ்டோர் ஆகிருக்கும். இப்படி தான் இருக்கும். ஆனால் பேசிக்காக வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து அன்லிமிட்டட் எனர்ஜி. ஓகேங்களா, ஸோ இந்த எனர்ஜிக்கு வந்து என்ன பண்ணணும் அப்படின்னாக்கா மஷ்ரூம் சூப்பை வந்து நம்ம வந்து செஞ்சு நம்ம வந்து இந்த கேரக்டருக்கு ஃபீட் பண்ணுற மூலமாக வந்து நம்மளுக்கு எனர்ஜி. ஸோ வெஜ்ஜி சாலட் அப்படிங்கிறத வந்து செஞ்சிங்கன்னா வந்து உங்களுக்கு சாப்பிட்டா வந்து 6 எனர்ஜி கிடைக்கும். இதை செய்கிறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா குக்கும்பர், ஃபென்னு, டொமேட்டோ, ஒரு எனர்ஜி. ஸோ மொத்தமே ஒரு குக்கும்பரை நம்ம எடுக்கிறதுக்கு ஒரு எனர்ஜி தேவைப்படும். ஸோ ஒவ்வொரு பிளாட்லேயே போய் நம்ம எடுத்துக்கிட்டே இருக்கலாம். ஸோ இது 3த்துக்கு 3 எனர்ஜி. நம்ம இது குக் பண்ணுறதுக்கு ஒரு எனர்ஜி, 4 எனர்ஜி கொடுத்தோம்னா 6 எனர்ஜி தான் நமக்கு ரிட்டர்ன் கிடைக்கும். ஸோ பெஸ்ட் எதுன்னு பார்த்தீங்கன்னா மஷ்ரூம் சூப். ஸோ மஷ்ரூம் தான் வேல்யூபிள் ரிசோர்ஸ் இதில் வுட்டுக்கு அடுத்து. ஓகேங்களா, ஸோ ஒரே ஒரு மஷ்ரூமு, ஒரு பொட்டேட்டோ 2 இருந்துச்சுன்னா ஒரு எனர்ஜி, 3 இருந்துச்சுன்னா ஒரு மஷ்ரூம் சூப் வந்து நம்ம செஞ்சுக்கலாம். அதுலேருந்து 30 எனர்ஜி கிடைக்கும். ஸோ நம்மளுக்கு 3 எனர்ஜி வந்து லாஸ் ஆகுது, 27 எனர்ஜி வந்து நம்மளுக்கு கெயின் ஆகுது. அடுத்தடுத்து நம்ம இதில் வந்து என்ன கிராப்ஸ் வேணுமோ நம்ம வந்து அதை எடுத்துக்கிட்டே இருக்கலாம், குக் பண்ணிக்கிட்டே இருக்கலாம். அந்த கேம் வந்து தொடர்ந்து அன்லிமிட்டடாக 24 ஹவர்ஸ் விளையாடிட்டே இருக்கலாம். அதுக்கு மெயினே வந்து மஷ்ரூமு, பொட்டேட்டோ வந்து தேவை. ஸோ இந்த மஷ்ரூம் தான் வந்து ரொம்ப வேல்யூபிளான ரிசோர்ஸ். இந்த மஷ்ரூம்ஸ் வந்து நம்ம எடுத்து அதை வந்து மஷ்ரூம் சூப் செஞ்சு அதை வந்து நம்ம வந்து எனர்ஜியை வந்து நம்ம ரீகெயின் பண்ணிவிட்டு நம்ம வந்து அடுத்தடுத்து போயிட்டே இருக்கலாம். சரி, நம்ம இந்த கேமில் என்ன பண்ணோம், ஃபஸ்ட் பார்ட்லேயே வந்து பார்த்தா இந்த என்பிசி இருக்கும். இந்த என்பிசிக்கு வந்து நம்ம டெலிவரி கொடுக்கணும். ஸோ இந்த ஃபஸ்ட்டு இந்த காஸ் அப்படிங்கிற என்பிசி தான் நம்மளுக்கு ஓப்பன் ஆகும். இந்த என்பிசி வந்து நம்ம கிளிக் பண்ணி பார்த்தோம்னா அதுக்கிட்ட போய் நம்ம கேமே வந்து அங்கே தான் ஆரம்பிச்சிருப்போம். பார்த்தீங்கன்னா ஃபென் அப்படிங்கிறது 90 எடுக்கணும் அப்படின்னு. ஸோ 90 ஃபென் எடுக்கணும் அப்படின்னாக்கா 90 எனர்ஜி வேணும் நம்மளுக்கு. வைக்கலாம். ஸோ அதை எடுத்துகிட்டு வந்து இங்கே டெலிவரி கொடுத்தோம்னா 162 சில்வர் காயின் கிடைக்கும். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா பாக்ஸ், இதெல்லாம் வந்து கிராஃப்ட் பண்ணக்கூடிய ஒரு பொருள். இதுக்கு வந்து வுட்டு வந்து தேவைங்களா. ஸோ வெஜ்ஜி சாலட், இது வந்து என்ன பண்ணுறதுன்னா நீங்கள் வந்து குக்கிங்கில் பார்த்த முடியும், அதை வந்து குக் பண்ணி இது வந்து கொடுக்கணும். ஸோ இது 10 இது செய்யணும். அதுக்கு தேவையான இன்கிரியன்ஸ், அதுக்கு தேவையான எனர்ஜி. ஸோ இதெல்லாம் எனர்ஜியை வச்சு எல்லாமே நம்ம வந்து இதில் வந்து பண்ணிக்கலாம். ஓகேங்களா, ஸோ நம்ம வந்து மெயினாக வந்து இதில் என்ன பண்ணணும்னா எனர்ஜிக்கு வந்து மஷ்ரூம் வேணும். மஷ்ரூம் வந்து நம்ம வந்து எடுத்துக்கிட்டே இருக்கணும். எவ்வளோக்கு எவ்வளோ மேக்ஸிமம் நம்ம மஷ்ரூம் எடுக்கிறோமோ அவ்வளோக்கு எவ்வளோ நம்ம கேம் வந்து தொடர்ந்து விளையாடிட்டே இருக்கலாம். ஸோ எனர்ஜி தீர்ந்து போச்சு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இந்த இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு கேரட் இருக்குது. ஓகேங்களா, ஸோ இந்த மாதிரி வந்து நெக்ஸ்ட் பிளாட்டுக்கு நம்ம போயிட்டே இருக்கிறது மூலிமா வந்து நம்மளுக்கு டெலிவரிக்கு என்னென்ன கிராப்ஸ் தேவையோ அதெல்லாம் எடுக்கிறதோட சேர்த்து மஷ்ரூம் நம்ம நிறைய எடுக்கணும். ஸோ இந்த கேமில் வந்து மெயினானது வந்து இந்த கோல்டு காயின் தான். நம்ம எப்படி பிக்சல் கேமில் பிக்சல் டோக்கனும் சன்ஃப்ளவர் லேண்டில் ஃப்ளவர் டோக்கன் இருக்கும் இல்லை, அது போல் இந்த கோல்டு காயின் தான் இந்த கேமோட டோக்கன். ஓகேவா, ஸோ அது வந்து இன்னும் வந்து மெயின் நெட்டில் வந்து லான்ச் பண்ணல, அது வந்து லான்ச் பண்ண போகிறாங்க. ஆனால் வந்து கிராஃப்ட் வேர்ல்டு அதே போல் தான் வந்து டெஸ்ட் நெட்டில் வந்து ரன் ஆகிட்டு இருந்துச்சு. ஆனால் அது வந்து மொத்தமாக ப்ராக்ரஸ் வந்து நம்ம கட்டின பில்டிங் எல்லாமே ரீசெட் ஆகிடும். இதில் வந்து அந்த மாதிரி ரீசெட் ஆகாது. நம்ம இங்கே என்னென்ன லெவலில் இருக்குமோ எல்லாமே அப்படியே தான் இருக்கும். இந்த டோக்கன் மட்டும் மெயின் நெட்டில் வந்து லான்ச் பண்ணுறாங்க. ஸோ அது அனௌன்ஸ்மெண்ட் வந்து நம்ம டிஸ்கோர்டில் வந்து பார்த்துக்கலாம். இந்த மாதிரி ஒவ்வொரு பிளாட்டுக்கு நம்ம போயிட்டே இருக்கணும். இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ட்ரீஸ் இருக்குது. மோஸ்ட் வேல்யூபிளான வந்து ரிசோர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா வுட்டு தான். ஓகேங்களா, ஸோ வுட்டுக்கு அடுத்து மஷ்ரூம் தான். வுட்டு கிடைக்கிறதே ரொம்ப கஷ்டம். ஓகே, நம்மளோட ஃபஸ்ட் டிப்ஸ் என்னன்னா மஷ்ரூம் எடுத்து அதன் மூலிமா நம்ம எனர்ஜி வந்து ரீகெயின் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி தான் இருக்கும். இதுதான் வந்து மஷ்ரூம். ஓகேங்களா, ஸோ இதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இதை போய் எடுத்துரும். அதுக்கு வந்து நம்மளுக்கு ஒரு எனர்ஜி. ஸோ 20 இருந்துச்சு, ஒரு எனர்ஜி. ஒரு மஷ்ரூமும் ஒரே ஒரு பொட்டேட்டோவும் ஒரு எனர்ஜியை வச்சு நம்ம ஒரு மஷ்ரூம் சூப் செய்யலாம். அதுலேருந்து நம்மளுக்கு 30 எனர்ஜி கிடைக்கும். தொடர்ந்து நம்ம அன்லிமிட்டடாக இந்த கேம் வந்து விளையாடிட்டே இருக்கலாம். இதுதான் நம்மளோட ஃபர்ஸ்ட் டிப்ஸ். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு மஷ்ரூம் இருக்குது. ஓகேங்களா, ஸோ 2வது டிப்ஸ் என்னன்னா நீங்கள் ஒவ்வொன்றையும் வந்து ஒரே நேரத்தில் கிளிக் பண்ணிடலாம். இப்போ நான் மஷ்ரூமை வந்து கிளிக் பண்ணிட்டேன். நெக்ஸ்ட் கேரட்டு, காட்டனும் வந்து நம்மளுக்கு வந்து அதிகமாக கிடைக்காது. ஸோ எல்லாத்தையுமே கிளிக் பண்ணிட்டு நெக்ஸ்ட் பிளாட்டுக்கு போகக்கூடியதை வந்து இப்போ வந்து கிளிக் பண்ணிட்டேன். இதுதான் வந்து 2வது டிப்ஸ். எல்லாத்தையும் நீங்கள் ஒரு டைமில் கிளிக் பண்ணி விட்டிங்கன்னா எல்லாத்தையுமே ஹார்வெஸ்ட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் பிளாட்டுக்கு வந்து போயிடும். நீங்கள் ஒவ்வொன்றா அதை செய்ய கிளிக் பண்ணிகிட்டே இருக்க தேவையில்ல. ஸோ இது 2வது டிப்ஸ். நெக்ஸ்ட்டு சாயில்ங்கிறது 4 இது ஃப்ரீயாக கொடுத்துருவாங்க. நம்ம மேற்கொண்டு வேணும்னா கிராஃப்ட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த கிராஃப்டிங் டேபிள் வந்து கொடுத்துருப்பாங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா 5 கேரட்டு, 5 ஃபெர்னு, ப்ளூ கலர் ஃப்ளவரு, எல்லோ கலர் ஃப்ளவர் 5, 3 எனர்ஜி வச்சு நம்ம வந்து அன்லிமிட்டட் எவ்வளோனா கிராஃப்ட் பண்ணிகிட்டே இருக்கலாம். கிராஃப்ட்
பண்ணி இங்கே போட்டுட்டு வந்து பம்கின் வந்து டெலிவரி கேட்கும். பம்கின் வந்து நம்ம எந்த ஃப்ளாட்லேயும் போய் எடுக்கவே முடியாது. வேட்டு இந்த மாதிரி உங்களுக்கு என்ன பிளான்ட் வந்து கிடைக்காதோ அதை வந்து நீங்கள் உங்களோட இதில் வந்து பிளான் பண்ணிக்கலாம். டொமேட்டோ, கேரட்டு இதெல்லாம் பிளான் பண்ணுறது வந்து வேஸ்ட். ஓகேங்களா? உங்களுக்கு எதெல்லாம் வந்து நீங்கள் ஒவ்வொரு பிளாட்லேயும் போய் நீங்கள் ஹார்வெஸ்ட் பண்ணிகிட்டே இருப்பீங்க, அப்போயே உங்களுக்கு தெரியும். ஸோ காட்டன் கிடைக்கும், ஆனால் கம்மியாக தான் இருக்கும். மஷ்ரூம் வந்து கம்மியாக தான் இருக்கும், ஆனால் அதுக்கு சீடு கிடையாது, நம்ம பிளான் பண்ண முடியாது. அதை போய் நம்ம ஒவ்வொரு பிளாட்டாக தான் எடுத்தாகணும். ஓகேங்களா? அதை வந்து பிளான் பண்ண முடியாது. இல்லைனா மஷ்ரூம் தான் வேல்யூபான ரிசோர்ஸ், பிளான் பண்ணிக்கலாம். அது சீடு வந்து பார்த்திங்கன்னா இந்த லில்லி அப்படிங்கிற NPC கிட்ட நமக்கு வந்து சீடு கிடைக்கும். ஓகேங்களா? அந்த சீடை வாங்கி இந்த சாயிலுங்கிறத நம்ம கேரட்டு, அந்த ஃபெர்னு, எல்லோ ஃப்ளவரு, ப்ளூ ஃப்ளவர் இதெல்லாம் அதிகமாக எடுத்து வந்து பார்த்திங்கன்னா இந்த ஷாப்பில் வந்து போயிட்டு சீடு வந்து ரெட் ஃப்ளவரு எல்லா சீடுமே வந்து கிடைக்கும். ஸோ நம்மளுக்கு இந்த கேரட்டு, டொமேட்டோ சீடெலாம் வாங்கி பிளான் பண்ணுறதுல எந்த பிரயோஜனமும் இல்லை. அதை வந்து நம்ம எடுத்துக்கலாம். குக்கும்பர்லாம். ஸோ நம்ம வந்து அதிகமாக வந்து பார்த்திங்கன்னா பொட்டேட்டோ வேட்டெல்லாம் நம்ம எங்கேயுமே பார்க்க மாட்டோம். பொட்டேட்டோன்ற பம்கின் வேட்டு இந்த சீடை வாங்கி நம்ம வந்து பிளான்ட் வந்து பண்ணி ஹார்வெஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் 3வது டிப்ஸ். நமக்கு கிடைக்காத கிராப்ஸை தான் நம்ம வந்து பிளான் பண்ணி நம்ம வந்து ஹார்வெஸ்ட் பண்ணிக்கணும். ஓகேங்களா? நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இந்த சில்வர் காயின் வச்சு நம்ம சீடு வாங்கலாம்னு பார்த்தோம். ரெசிபிலாம் வாங்கலாம், ஃபஸ்ட் பார்ட்லேயும் பார்த்துருப்போம். ஸோ இந்த சில்வர் காயின் இன்கேம் கரன்சியாக தான் ஒர்க் ஆகும். ஸோ இந்த கோல்டு காயின் தான் வந்து மெயின். நம்ம இந்த சில்வர் காயின் கொடுத்து வாங்கக்கூடியதெல்லாம் கூட கோல்டு காயினுக்கு வாங்கலாம். கோல்டு காயின் வந்து மெயின் நெட்டில் லான்ச் ஆச்சுன்னா நம்ம கோல்டு காயின் நம்ம வந்து வெளியே எடுத்து நம்ம காசாக மாற்றிக்கலாம். ஸோ இந்த NPC கிட்ட நம்ம வந்து மெயினாக கோல்டு டெலிவரி என்னெல்லாம் இருக்குதோ அதை டெய்லி கம்ப்ளீட் பண்ணுறது தான் 4வது டிப்ஸ். ஸோ இந்த NPC கிட்ட போங்க, இந்த மாதிரி சில்வர் காயின் இருக்குது. ஓகேவா? அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இதெல்லாமே சில்வர் காயின். இங்கே வந்து பார்த்திங்கன்னா காட்டன். ஸோ காட்டன் வந்து நான் 80 எடுத்து வச்சுருக்கேன். இப்போ தான் 0.4 கோல்டு காயின் இருக்கும். ஸோ நான் அதை வந்து டெலிவரி கொடுத்துறேன். ஓகேங்களா? ஸோ இதுக்கிட்ட வந்து வேறு எந்த கோல்டு டெலிவரியுமே இல்லை. ஓகே, நெக்ஸ்ட்டு லில்லிக்கிட்ட வந்திருக்கோம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா காட்டன் த்ரெட்டு. ஸோ இது வந்து கோல்டுக்கானது. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இங்கே காட்டன் த்ரெட்டு ரெட்டு அப்படிங்கிறதும் கோல்டுக்கான டெலிவரி ஆகும். இதை வந்து நம்மளுக்கு எங்கேயுமே கிடைக்காது. அதுக்கு நம்ம என்ன பண்ணணும்னாக்கா 0.5க்கு நமக்கு வந்து இதில் கிடைக்கும். இந்த டெலிவரி கொடுத்தோம்னா காட்டன் த்ரெட்டு 10 கொடுத்தோம் அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும்னாக்கா டிஸ்கவுண்டில் போயிட்டு மார்க்கெட் பிளேஸ் அப்படின்றது இருக்கும். அதில் கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி மார்க்கெட் பிளேஸ்க்கான வெப்சைட்லாம் ஷேர் பண்ணியிருப்பாங்க. ஸோ அந்த வெப்சைட்டில் போயிட்டு நமக்கு என்ன தேவை அப்படிங்கிறத இங்கே சர்ச் பண்ணணும். ஸோ காட்டன் த்ரெட் வந்து நம்மளுக்கு தேவை. ஓகேங்களா? இதை வந்து 0.4க்கு 1 வந்து விற்கிறாங்க. ஸோ இதை பையை வந்து கிளிக் பண்ணுறோம். ஓகே, இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 0.4க்கு 6 இது விற்கிறாங்க. ஸோ நம்ம அது வந்து நமக்கு வந்து 10 தேவை. இந்த பை இங்கே கிளிக் பண்ணும்போது குவான்டிட்டியை வந்து பார்த்துக்கணும். ஸோ இங்கே வந்து 10 இது இருக்குது. ஓகேங்களா? ஸோ இதை வந்து கிளிக் பண்ணிக்கலாம். நான் இப்போ வந்து வாங்க போகிறதுல உங்களுக்கு காட்டுறது அங்கேருந்து நேராக வந்தீங்கன்னா இந்த லேண்டுக்கே நம்மளை கொண்டு வந்துடும். ஸோ இந்த ட்ராப் பாக்ஸ் வந்து நம்ம கிளிக் பண்ணணும். ஓகே, இந்த காட்டன் த்ரெட் வந்து நம்மளுக்கு வந்து 10 இது தேவை. ஸோ 10 கிளிக் பண்ணிங்கன்னா 0.4க்கு வந்து இதை நம்ம வந்து பை பண்ணிக்கலாம். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 0.5க்கு வந்து இங்கே டெலிவரி கொடுத்துலாம். ஸோ நம்மளுக்கு 0.1 கோல்டு வந்து லாபம் தான். அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை. இங்கே வந்து நம்ம பை பண்ணிவிட்டு இந்த மாதிரி 10ங்கிறத போட்டு நம்ம கிளிக் பண்ணி பை பண்ணிவிட்டு இங்கே வந்து என்ன பண்ணணும், நம்ம இதை வந்து டெலிவரி வந்து கொடுத்துடலாம். ஓகே, 10 காட்டன் த்ரெட்டு அதே போல் பை பண்ணி செல் பண்ணுறோம். அதே போல் காட்டன் த்ரெட்டு ரெட்டு இதில் வந்து இதை அப்படியே நம்ம காப்பி பண்ணிவிட்டு இது என்ன ரேட்டுன்னா 0.125 இந்த ரேட்டுக்கு வந்து இது இருக்குது. ஓகேவா? ஸோ இங்கே இதை பேஸ்ட் பண்ணால் காட்டன் த்ரெட்டு வந்து 0.09 தான். ஸோ இதை நம்ம பை பண்ணி நம்ம இங்கே வந்து டெலிவரி கொடுத்தோம்னா நமக்கு லாபமாக தான் இருக்கும். ஸோ 99% இந்த மாதிரி தான் இருக்கும். நம்ம பை பண்ணி நம்மகிட்ட இல்லாத வந்து கொடுத்துடலாம். சில்வர் டெலிவரிலாம் அந்த மாதிரி பை பண்ணி கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து வேஸ்ட்டு. ஸோ 4வது டிப்ஸ் என்னெல்லாம் கோல்டு டெலிவரிக்கோ அது எல்லாத்தையுமே வந்து நம்ம கம்ப்ளீட் பண்ணணும். ஸோ இந்த மாதிரி கிராப்ஸ் மட்டும் கேட்டுச்சுன்னா அதை நாமளே வந்து ஒரு லேண்ட்லேயும் போய் எடுத்து கொடுத்துடலாம். இந்த மாதிரி ஃப்ரெஞ்சு ஃப்ரைஸு, மஷ்ரூம் சூப் இந்த மாதிரி வந்து கேட்டுச்சுன்னா குக் பண்ணி கொடுத்துடலாம். இந்த மாதிரி கோல்டுக்கு உள்ளது நம்மகிட்ட இல்லாத இதுக்கெல்லாம் வந்து அதுக்கான கிராஃப்டிங் டேபிள், காட்டன் இதெல்லாம் வேணும். ஸோ நம்மகிட்ட இல்லாதது வந்து கோல்டுக்கு உள்ளதாக இருந்தால் கோல்டுக்கு பை பண்ணி ரேட்டை கம்பேரிசன் பண்ணி நமக்கு லாபகரமாக இருந்தால் அதை வாங்கி இங்கே வந்து டெலிவரி கொடுத்துடலாம். ஓகேங்களா? ஸோ இந்த காட்டன் த்ரெட்டு கொடுத்துட்றேன். ஓகேங்களா? காட்டன் த்ரெட் ரெட்டு இதையே வந்து நான் கொடுத்துட்றேன். ஸோ கோல்டுக்குள்ள டெலிவரி மட்டும் நம்ம வந்து கொடுத்தா போதும். நெக்ஸ்ட் டெய்லி ஆப்ஜெக்ட்ஸ் அப்படின்னு இருக்கும் பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட் 4 டாஸ்க் ஃபார் சாரா. ஸோ இந்த சாரா அப்படிங்கிற NPC வந்து உங்களுக்கு வந்து லெவல் 5, 6க்கு மேலே போனால் ஓப்பன் ஆயிரும். ஓகேங்களா? ஸோ இந்த 3வது NPC கிட்ட இருக்கிற 4 டெலிவரி வந்து கம்ப்ளீட் பண்ண சொல்கிறாங்க. இதுதான் மெயின். ஸோ நம்ம கோல்டுக்குள்ள டெலிவரி எல்லா NPCக்குமே கொடுத்துடலாம். அதே போல் டெய்லி வந்து எந்த NPCக்கு எத்தனை இதை கம்ப்ளீட் பண்ண சொல்கிறாங்களோ அதை கம்ப்ளீட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு எக்ஸ்ட்ரா வந்து கோல்டு கிடைக்கும். ஸோ இந்த சாரா NPC வந்து பில்லோ ரெட்டு இதை வந்து நான் ஏற்கனவே பை பண்ணி வச்சுருக்கேன். இதை வந்து நான் டெலிவரி கொடுத்துறேன். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா பொட்டேட்டோ 70. ஸோ இதையும் டெலிவரி கொடுத்துடலாம். ஃப்ரெஞ்சு ஃப்ரைஸ் 10 இது கேட்குது. ஸோ அதையும் வந்து நம்ம டெலிவரி கொடுத்துட்டோம். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா மஷ்ரூம் சூப்பு 10. மஷ்ரூம் சூப்லாம் வந்து ரொம்ப வேல்யூபுளானது, அதெல்லாம் கொடுக்காதீங்க. கோல்டாக இருந்தால் கொடுக்கலாம். ஓகேங்களா? இல்லைனா வேறு எதையாவது வந்து நம்ம கொடுத்துக்கலாம். இந்த மாதிரி நம்மகிட்ட எதுவுமே வாங்க முடியல, வேறு எதுவும் கொடுக்க முடியல அப்படிங்கிற பட்சத்தில் வந்து இதை கொடுத்துக்கலாம். ஓகேங்களா? ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா இதுக்கிட்ட இருக்கிற 4 டாஸ்க்கை வந்து நான் கம்ப்ளீட் பண்ணிட்டேன். இப்போ இந்த டெய்லி டாஸ்கில் அந்த ஒரு NPC கிட்ட மட்டும் 4 இது கம்ப்ளீட் பண்ணதுனால 3 கோல்டு வந்து நமக்கு கிடச்சிருக்கு. ஸோ இது வந்து ரொம்ப முக்கியம். டெய்லி வந்து
இந்த டாஸ்க்கை வந்து கம்ப்ளீட் பண்ணும். ஸோ எல்லா என்பிசி கிட்ட இருக்கிற கோல்டு டாஸ்க்கை கம்ப்ளீட் பண்ணிவிட்டு டெய்லி ஆப்ஜெக்ட்ஸில் எந்த என்பிசிக்கு எத்தனை டெலிவரி கொடுக்கணும்னு வருதோ அதையும் வந்து கம்ப்ளீட் பண்ணணும். இதுதான் வந்து 4வது டிப்ஸு. இது ரொம்ப முக்கியமானது வந்து. ஓகே, இப்போ வந்து நீங்கள் பார்த்துருப்பீங்க, இந்த டெலிவரிக்கு எல்லாமே சிலது கோல்டுக்குள்ளதை நம்ம கோல்டு கொடுத்து வாங்கி வச்சுட்டோம். ஓகேங்களா, ஃபஸ்ட் ஸ்டெப்பு. 2வது ஸ்டெப் வந்து பார்த்திங்கன்னா, இப்போ வந்து பார்த்திங்கன்னா டொமேட்டோ 65 இதெல்லாம் என்கிட்ட இருக்குது. ஃப்ரெஞ்சு ஃப்ரைஸு இருக்குது. இந்த ஃப்ரெஞ்சு ஃப்ரைஸ் கொடுக்கறதுக்கு இருக்குது. ஓகேவா. ஸோ 5வது டிப்ஸ் என்னென்னா, இந்த டெலிவரிலாம் முடிஞ்சதுக்கப்புறம் கோல்டு டெலிவரி கொடுத்தாச்சு எல்லா என்பிசிக்கும். ஸோ குறிப்பிட்ட என்பிசிக்கு வந்து டெய்லி ஆப்ஜெக்ட்ஸில் உள்ள டெலிவரியும் கொடுத்தாச்சு. ஸோ இனிமேல் நம்ம வந்து எந்த டெலிவரியும் கொடுக்க வேணாம் இன்றைக்கி. ஓகேவா. இனிமேல் நம்ம செய்ய வேண்டியதெல்லாம் என்னென்னா, மேக்ஸிமமாக எனர்ஜி மஷ்ரூம் சூப் செஞ்சு எனர்ஜியை நம்ம ரீகெயின் பண்ணி எல்லா ரிசோர்ஸும் நாளைக்கு என்ன கேட்குன்னு நமக்கு தெரியாது. ஓகேவா. ஸோ ஒவ்வொரு இடமா போயிட்டு நம்ம வந்து கேரட்டு, மஷ்ரூமு, அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா டொமேட்டோஸு, காட்டனு, என்னெல்லாம் மேக்ஸிமம் நம்மளுக்கு எவ்வளோ ஃப்ரீ டைம் இருக்கோ அவ்வளோ வந்து நம்ம எடுத்துகிட்டே இருக்கணும். ஸோ இதுதான் வந்து 5வது டிப்ஸ். இது நாங்கள் டெலிவரி கொடுத்ததுக்கப்புறம் நீங்கள் நிறைய கலெக்ட் பண்ணி வச்சுருந்தீங்க அப்படின்னா, ஸோ நம்மளோட சுருக்கு போய் முடிச்சில் பார்த்திங்கன்னா குக்கும்பர் ஸோ 300 கிட்ட எல்லாம் சேரப்போகுது. ஓகேங்களா. ஸோ மஷ்ரூம் வந்து 9 இருக்குது. மஷ்ரூம் சூப் என்னால் செய்ய முடியும். பொட்டேட்டோ இருக்குது, ஃபென்னு, அதெல்லாம் 200, 250 அந்த மாதிரி எடுத்து வச்சுருக்கேன். ஓகேங்களா. ஸோ இங்கே பார்த்திங்கன்னா எல்லாமே மஷ்ரூம் சூப்பே வந்து 21 இருக்குது. ஸோ ஃப்ரெஞ்சு ஃப்ரைஸ் இருக்குது. இது எல்லாமே வந்து எல்லாமே எனர்ஜி கொடுக்கக்கூடியது தான். ஓகேங்களா. ஸோ இந்த சீடெல்லாம் நம்ம பை பண்ணலாம் இருக்கும். இங்கே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஃப்ளவர், ரெட் ஃப்ளவர், எல்லோ ஃப்ளவர், ப்ளூ ஃப்ளவரு, காட்டனு, டொமேட்டோ, பம்கின் வந்து நம்ம சீட் பண்ணி ஆர்எஸ் பண்ணி வச்சுருக்கோம். இப்போ வந்து நெக்ஸ்ட்டு வந்து வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ பம்கின் ஒரு 150 கிட்ட இருக்குது. ஸோ பம்கின் டெலிவரி கிடச்சுன்னா உடனே நான் வந்து கொடுத்துருவேன். ஸோ டெலிவரி முடிஞ்ச உடனே அடுத்த நாள் டெலிவரிக்கு தேவையானதெல்லாம் நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ எல்லாத்தையுமே என்ன டெலிவரி வரும்னு தெரியாது. அதனால் வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு லேண்ட்லேயும் நம்ம போயிட்டு நமக்கு எனர்ஜி முடிஞ்சிருச்சுனாலும் மஷ்ரூம் சூப்பை வந்து செஞ்சு அதை வந்து எனர்ஜி ரீகெயின் பண்ணிவிட்டு எல்லாமே கலெக்ட் பண்ணி வைக்கிறது தான் 5வது டிப்ஸ். ஓகேங்களா. ஸோ இந்த மாதிரி செஞ்சோம்னா நம்ம வந்து ஃபாஸ்ட்டாக வந்து இதில் வந்து லெவலப் பண்ணிக்கிட்டே போயிட்டே இருக்கலாம். ஸோ 6வது போனஸ் டிப்ஸு அது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த லெவல் வந்து 7ல் இருக்குது. ஸோ இந்த லெவல் வந்து நம்மளுக்கு எப்படி ஏறுதுன்னா, நம்ம குக் பண்ணால் ஒரு லெவல் ஏறும். அதே போல் வந்து ஒரு கிராப்ஸை ஹார்வெஸ்ட் பண்ணால் ஒரு எனர்ஜி வந்து ஏறும். நெக்ஸ்ட் இந்த என்பிசி டெலிவரியில் இங்கேயே போட்டுருப்பாங்க. பார்த்திங்கன்னா இந்த டொமேட்டோ 65 கொடுத்தேன் அப்படின்னாக்கா எனக்கு சில்வர் காயின் கிடைக்கும். ஸோ கோல்டு காயின் டெலிவரிக்கு இதோடு சேர்த்து இங்கே 97ன்னு போட்டு பார்த்தியா, இந்த 97 எக்ஸ்பி வந்து கிடைக்கும். ஸோ இதில் தான் வந்து அதிகமான எக்ஸ்பி வந்து ஏறும். அதனால தான் வந்து மேக்ஸிமம் வந்து நம்ம எல்லாமே கலெக்ட் பண்ணி வச்சுட்டோம் அப்படின்னாக்கா, இப்போவே நான் வந்து இந்த டொமேட்டோ, ஃப்ரெஞ்சு ஃப்ரைஸ் எல்லாத்தையும் கொடுத்துட்டு நம்ம வேகமாக லெவல் ஏற்றிக்கலாம். இருந்தாலும் அடுத்த நாள் டெலிவரிக்கு என்ன வேணும், இப்போ என்கிட்ட எல்லாத்துலையும் 250 இருக்குது, 1000 கணக்கில் இருக்குது அப்படின்னாக்கா, ஸோ ஒரு 200, 300 வந்து நான் வச்சுக்கிட்டு இன்றைக்கே வந்து டெலிவரி கொடுத்துட்டு எல்லாத்தையும் கொடுத்துட்டு இதை வந்து நம்ம ஃபாஸ்ட்டாக லெவலப் பண்ணிக்கலாம். இப்போ ஃபாஸ்ட்டாக லெவலப் பண்ணுறதுக்கு எக்ஸ்பி வந்து அதிகமாக கிடைக்கிட்டு வந்து இந்த டெலிவரி தான். அதுபோக நம்ம நிறைய கிராஃப்ட்ஸை வந்து எடுத்துக்கிட்டே இருக்கிறது, குக் பண்ணுறது, ஆக்டிவாக இருக்கிறதுல எல்லாமே வந்து நம்மளுக்கு வந்து எனர்ஜியை சேரும். அதுக்கெல்லாம் ஒவ்வொரு எனர்ஜி தான் கிடைக்கும். ஸோ ஹையஸ்ட் எனர்ஜி இந்த மாதிரிலாம் வந்தாலும் குக்கும்பர் 75 கொடுத்தா 112 எக்ஸ்பி. ஸோ உட்டன் பிளாங்க்ஸ்க்கெலாம் வந்து 150 எக்ஸ்பி. ஸோ 180 சில்வர் காயின் கிடைக்குது, 150 எக்ஸ்பியும் கிடைக்குது. எங்கிட்ட கோல்டு காயின் நிறைய இருக்குது, பரவாயில்லனா ஒரு 20 வாங்கிக்கிறோம். நம்ம இதை கொடுத்து வேகமாக வந்து லெவலப் பண்ணலாம். ஸோ அப்படி நீங்கள் வேகமாக லெவலப் பண்ணி 10வது லெவலுக்கு ரீச் பண்ணுறது ரொம்ப முக்கியமானது. ஏன் 10வது லெவலுக்கு ரீச் பண்ணோம், இதுதான் கடைசி போனஸ் டிப்ஸு. 10வது லெவலுக்கு ரீச் பண்ணிட்டீங்க அப்படின்னா, இப்போ நம்மளுக்கு கிடைச்சது பார்த்திங்கன்னா இந்த கோல்டு டெலிவரி 0.1, 0.5 இந்த மாதிரிலாம் இல்லாமல் 10வது லெவலுக்கு மேலே 1 கோல்டு, 2 கோல்டு, 3 கோல்டு, 5 கோல்டு அப்படிங்கிற மாதிரி நமக்கு டெலிவரி வந்துடும். ஸோ டெய்லி ஆப்ஜெக்ட்ஸில் இப்போ நமக்கு 3 கோல்டு கிடைச்சி பார்த்திங்கன்னா 5, 10லாம் வந்து கிடைக்கும். ஸோ லெவல் 10க்கு மேலே போயிட்டிங்கன்னா கோல்டு ஏர்னிங்ஸ் வந்து அதிகமாக இருக்கும். இன்னொரு இதுக்கு கோல்டு ஏர்னிங்ஸ் அதிகமாகிறதுக்கு ஸோ அதுதான் வந்து இந்த பாக்ஸு. இது நான் தனியாக ஒரு வீடியோ பண்ணலாம் இருந்தேன். இந்த பாக்ஸோட சேல்ஸே வந்து முடிய போகுது. அதனால் நான் வந்து இந்த பாக்ஸ்லேயே பண்ணுறேன். நான் வந்து பார்த்திங்கன்னா இந்த $30 கொடுத்து இந்த பாக்ஸ் வந்து வாங்கியிருக்கேன். ஸோ இதில் நீங்கள் எந்த ஒரு சீஸ்ட்டு நம்ம வாங்கியிருந்தாலும் கோல்டு ஏர்னிங்ஸ் வந்து அதிகமாக இருக்கும் இப்போத்துலேருந்தே. ஆனால் இந்த சீஸ்ட்டை ஓப்பன் பண்ணிங்கன்னா இதுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா கிராஸ் லேண்டு இல்லைனா ஸ்மால் ஃபாரஸ்ட்டு இந்த மாதிரி ஏதோ ஒரு லேண்டு வந்து கிடைக்கும். பர்மனெண்ட் நாம்ஸ்டட் விசா த ஃபவுண்டர் பேட்ச் அப்படிங்கிறது கிடைக்கும். பர்மனெண்ட் நாம்ஸ்டட் விசா அப்படிங்கிறது என்னென்னா விஐபி மாதிரி. இப்போ வந்து பிக்சலில் விஐபி எடுக்கிறோம் 1 மாதம் 3 மாதம் அந்த மாதிரி இருக்குது, 1 வருஷத்துக்கு. அதே போல் சன்ஃப்ளவர் லேண்ட்லேயே வந்து விஐபி எடுத்தோம்னா 1 மாதம் 3 மாதம் இருக்குது. இதே சன்ஃப்ளவர் லேண்டில் ஆரம்பத்தில் வந்து பார்த்திங்கன்னா விஐபி வந்து லைஃப் டைமாக தான் இருந்துச்சு. ஒரு முறை விஐபி எடுத்திங்கன்னா லைஃப் டைமுக்கு வந்து உங்களுக்கு விஐபி இருந்துகிட்டே இருக்கும். ஸோ அந்த சிஸ்டத்தை இப்போ மாற்றிட்டு மாதம்
1 மாதம், அதான் 3 மாதம், 2 வருஷம் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ இந்த மாதிரி பிரித்து வச்சுருக்காங்க. ஆனால் ஆரம்பத்தில் லைஃப் டைம் எடுத்தாங்க பார்த்தீங்களா, அவங்களுக்கு வந்து எந்த மாற்றமும் இல்லை. அவங்களுக்கு லைஃப் டைம் வந்து விஐபி அப்படியே தான் இருக்குது. ஸோ இனிமேல் நம்ம போனோம் அப்படின்னா விஐபி எடுக்கிறதுனா லைஃப் டைம் வந்து கிடைக்காது. 1 மாதம் இல்லை 3 மாதம் இல்லை 2 வருஷம் இந்த மாதிரி தான் எடுக்கலாம். ஸோ அந்த மாதிரியான ஒரு விஐபி தான் இது வந்து பர்மனெண்ட். பர்மனெண்ட் அப்படின்னா என்னென்னா, பர்மனெண்ட்டாக லைஃப் டைம் நம்மளுக்கு வந்து விஐபி இது வந்து கிடைக்கும். அதை வந்து லிமிட்டட் தான். இப்போ வந்து பார்த்திங்கன்னா இது 375 400 இதில் 375 சேல் ஆயிடுச்சு. ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீங்கள் இதை வந்து இன்வெஸ்ட் பண்ணுறதுனால நான் வந்து இந்த சீஸ்ட்டை வாங்கி வச்சுருக்கேன். ஓகேங்களா, இந்த இடத்துல பார்த்திங்கன்னா உங்களுக்கு சீஸ்ட்டு கீழே 0ன்னு காட்டும். நீங்கள் வாங்கலை அப்படின்னா, வாங்கியிருந்தால் இங்கே X1 அப்படின்னு காட்டும். ஒரு 10 15 வாங்கியிருந்தால் X10 15 அப்படின்னு சொல்லி காட்டும். இந்த சீஸ்ட்டை வாங்கி வச்சுருக்கிறது மூலிமாவே கோல்டு ஏர்னிங்ஸ் வந்து அதிகமாக இருக்கும். இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா இம்மூட்டபிள் ப்ளேயில் இன்வென்ட்ரி அப்படியில் பார்த்திங்கன்னா 1ன்னு சொல்லி காட்டும். இந்த இடத்துல பார்த்திங்கன்னா இந்த கோல்டன் செஸ்ட் வந்திருக்கு. ஸோ இது வந்து நீங்கள் வாங்குறதெல்லாம் வாங்கலாம். இது வந்து இன்வெஸ்ட்மெண்ட் அட்வைஸ்லாம் கிடையாது. இது 100% ஃப்ரீ டு ப்ளே தான். அது இருந்துச்சுன்னா உங்களுக்கு வந்து கோல்டோட ஏர்னிங்ஸ் வந்து அதிகமாக இருக்கும். ஸோ லைஃப் டைம் விஐபின்னு நினச்சி பாருங்கள். கோல்டு ஏர்னிங்ஸ் அதிகமாக இருக்கும், லைஃப் டைம் விஐபி. அதுவும் இது வந்து லிமிட்டட் தான். ஓகேங்களா, ஒரு குறிப்பிட்ட அளவு தான் அந்த பாக்ஸ் வந்து இருக்குது. ஸோ அதுக்கு மேலே அது கிடையாது. அதுக்கு மேலே வர்றவங்க, இப்போ நான் வந்து சன்ஃப்ளவர் லேண்ட்லாம் விஐபி வந்து எடுக்கவே இல்லை லைஃப் டைமில். ஆனால் அதுக்கப்புறம் நான் விஐபி எடுக்காமல் தான் விளையாடிட்டு இருந்தேன். ஆனால் இன்றைக்கி வந்து விஐபி எடுக்க வேண்டிய ஒரு சூழ்நிலைக்கு வந்துருச்சு. அதை எடுத்தால் தான் ரிசோர்ஸ் டேக்ஸ் வந்து கம்மியாக இருக்கும். நிறைய வந்து பெனிஃபிட் இருக்குது விஐபி எடுத்தோம்னா. பிக்சல் சன்ஃப்ளவர் லேண்ட்லாம் விளையாடுறவங்களுக்கு தெரியும். இது போல் வந்து பைரேட் நேஷனு, ஹனி லேண்ட், இந்த மாதிரி நிறைய கேமில் இந்த விஐபின்றது இருக்குது. ஸோ விஐபி எடுத்தோம்னா உண்மையிலே விஐபி தான். அந்த கேமுக்குள்ளே வந்து நிறைய சலுகைலாம் வந்து கிடைக்கும். ஸோ அந்த விஐபி வந்து இதில் வந்து உங்களுக்கு வந்து பர்மனெண்ட்டாக வந்து இருக்க போகுது. இந்த செஸ்ட்டு வாங்குறது மூலிமா அந்த செஸ்ட்டுக்குள்ளே ஒரு லேண்டு இருக்க போகுது. அதே போல் வந்து பார்த்திங்கனாக்கா இந்த ஃபவுண்டர் பேட்ஜ் அப்படிங்கிறது இருக்க போகுது. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இந்த செஸ்ட்டு வாங்குறவங்களுக்கு கிடைக்கிற லேண்டில் வந்து ஒரு ரிவர் மாதிரி இருக்கும். ஸோ அதில் வந்து ஃபிஷ்ஷிங் வந்து பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து ஃப்யூச்சரில் வரப்போகுது இந்த அப்டேட்டு. அது லேண்டு யாருக்கிட்ட இருக்கோ அவங்கக்கிட்ட மட்டும்தான் இருக்கும். ஸோ நம்மளே ஃபிஷ்ஷிங் பண்ணிக்கலாம், இல்லை அடுத்தவங்களை வந்து ஃபிஷ்ஷிங் பண்ணால் நம்ம அலோவ் பண்ணலாம். ஸோ அதில் வந்து நம்மளுக்கு கமிஷன் வந்து கிடைக்கும்னு வச்சுங்களேன். ஸோ அந்த ஃபிஷ்ஷிங் வந்து இந்த லேண்டில் இருக்குது. ஸோ லைஃப் டைம் விஐபி இருக்குது. ஒரு லேண்டு நம்மளுக்கு வந்து சொந்தமாக கிடைச்சி. ஸோ நிறைய ஆப்ஷன் இருக்கிறதுனால இதை வந்து நான் வாங்கியிருக்கேன். ஒருவேளை இந்த கேம் நல்லா டெவலப் ஆகி நல்லா ரீச் ஆகலாம், இந்த $30 வந்து வேஸ்ட்டு தான். ஓகேங்களா, இல்லை இந்த கேம் வந்து பாதியிலே நிப்பாட்டிட்டேங்க அப்படின்னாலும் அது வந்து வேஸ்ட்டு தான். ஸோ 100% ரிஸ்க் இருக்குது. ஓகேங்களா, ஸோ இந்த சீஸ்ட்டு நீங்கள் வாங்கணும் அப்படின்னா இது முடிய போகுது, வாங்குறதுனா வாங்கிக்கலாம். அப்படி இல்லைன்னா கூட நீங்கள் வந்து இந்த இம்மூட்டபிள் ப்ளேயில் செகண்டரி மார்க்கெட்டில் வந்து இந்த சீஸ்ட்டை வந்து வாங்கிக்கலாம். இப்போ இந்த சீஸ்ட்டே பாருங்கள், இங்கே போட்டிருக்க லாஸ்ட் சோல்டு பார் $25. சில பேர் வாங்கிட்டோம். இப்போ எனக்கே கூட அதை வாங்கலாமா வேண்டாமான்னு இருக்கும். ஸோ $25 விற்றுறாங்க. இங்கே $30 வாங்குறத விட இந்த மாதிரி செகண்டரி மார்க்கெட்டில் சீப் ரேட்டு வாங்கிக்கலாம். ஸோ இந்த சீஸ்ட்டெல்லாம் வந்து அந்த கேமில் இருக்கிறது எல்லாமே முடிஞ்சதுக்கப்புறம் இதை விட அதிக ரேட்டுக்கும் இதை விற்கலாம். ஒரு $30, 40, அந்த கேம் எந்த அளவுக்கு ஃபேமஸாக போகுதுங்கிறத பொறுத்து. ஸோ நம்ம இதை ரீசேல் வேணாலும் பண்ணிக்கலாம். இப்போ பண்ணோம்னா $5 கம்மியாக பண்ணிட்டு கொடுத்துட்டு வந்துடலாம், நமக்கு பயமாக இருக்குன்னா. இல்லை அப்படின்னாக்கா இந்த கேமில் இருக்கிற எல்லா சீஸ்ட்டும் விற்றதுக்கப்புறம் இதை அதிக ரேட்டுக்கு விற்கலாம். இல்லைனா நம்ம அந்த சீஸ்ட்டை ஓப்பன் பண்ணால் அதுலேருந்து நமக்கு லேண்டு, பர்மனெண்ட் விஐபி, ஃபவுண்டர் பேட்ஜ் இதெல்லாம் வந்து கிடைக்க வாய்ப்பு இருக்குது. ஓகேங்களா, ஸோ கோல்டு ஏர்னிங்ஸ்க்கு இதுவும் வந்து இருந்துச்சுன்னா அதிகமாக கோல்டு ஏர்னிங்ஸ் பண்ணலாம். லெவல் 10க்கு ரீச் பண்ணால் கோல்டு ஏர்னிங்ஸ் பண்ணலாம். அந்த என்பிசி கிட்ட இருக்கிற எல்லா கோல்டு டெலிவரியும் கொடுக்கறது மூலிமாவும் அதிகமான கோல்டு வந்து ஏர்னிங்ஸ் பண்ணலாம். ஓகேங்களா, ஓகே. இப்போ வந்து நம்ம ஃபஸ்ட்டு டிப்பில் பார்த்த அந்த மஷ்ரூம் சூப் வந்து இந்த மாதிரி போன் ஃபயர் வேணும். இந்த மாதிரி போன் ஃபயர் வந்து கிராஃப்ட் பண்ணுறதுக்கு கிராஃப்டிங் ரெசிபி நம்ம வந்து வாங்கணும். 100 வுட்டு வந்து வேணும். ரொம்ப வந்து கஷ்டம். வுட்டு வந்து பார்த்திங்கன்னா வுட்டு வந்து ரொம்ப வேல்யூபிளானது. அது இருந்துச்சு அப்படின்னாக்கா நம்ம போன் ஃபயர் செஞ்சு இந்த மாதிரி ஒரு மஷ்ரூமும் ஒரு பொட்டேட்டோ ஒரு எனர்ஜி வச்சு இதை வந்து இப்போ குக் அப்படின்னு அழுத்துனா ஒரு மஷ்ரூம் சூப் வந்து குக் ஆகிரும். ஓகேங்களா, ஓகே. நம்ம மஷ்ரூம் வந்து எப்படி இருக்கும் அதை எடுக்கிறதுன்னு பார்த்தோம். உங்கள்கிட்ட வந்து போன் ஃபயர் இல்லை அப்படின்னா அந்த மேப்பை வந்து நீங்கள் வச்சுருந்தீங்கன்னா கொஞ்சம் லோட் ஆனதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நெருப்பு மாதிரி காட்டும். ஸோ இங்கெல்லாம் வந்து போன் ஃபயர் இருக்குதுன்னு காட்டுறது தான் இதை வந்து பார்த்திங்கன்னா. ஸோ நம்ம லேண்ட்லேயே கூட வந்து போன் ஃபயர் இருக்குது. ஸோ அந்த மாதிரி போன் ஃபயர் இருக்கிற லேண்டை வந்து நம்ம கிளிக் பண்ணி அங்கே வந்து போய் கூட நம்ம மஷ்ரூம் சூப்பை வந்து குக் பண்ணிக்கலாம். ஆனால் வந்து உங்களுக்கு டபுள் இன்க்ரீடியன்ட்ஸ் வந்து வேணும். ஓகேவா, இப்போ நம்மளோட லேண்டில் இருக்கிற போன் ஃபயர் வந்து கிளிக் பண்ணி மஷ்ரூம் சூப் வந்து பார்த்தோம்னா ஒரு மஷ்ரூமோ ஒரு பொட்டேட்டோ ஒரு எனர்ஜி வந்து தேவைப்படுது. ஸோ நம்மகிட்ட போன் ஃபயர் ஆரம்பத்தில் இருக்காது. நானும் வந்து போன் ஃபயர் இல்லாமல் நான் வந்து வேறு ஒருத்தங்க இந்த மாதிரி போன் ஃபயர் மாதிரி சிம்பிள் இருக்கிற லேண்டை வந்து கிளிக் பண்ணி அங்கே போய் தான் வந்து நம்ம வந்து மஷ்ரூம் சூப்பை வந்து செஞ்சு நம்ம வந்து அதை வந்து ஃபீட் பண்ணி தான் நிறைய எனர்ஜி கெயின் பண்ணி நிறைய ரிசோர்ஸ் எல்லாம் வந்து எடுத்து நிறைய கோல்டு காயின் எடுத்து அதுக்கப்புறமா தான் நம்ம வந்து போன் ஃபயர் வந்து நம்ம அதை வாங்கி வச்சுக்கிறோம். ஓகேங்களா,
ஸோ இப்போ வந்து இன்னொரு லேண்டில் என்கிட்ட போன் ஃபயர் இல்லை அப்படின்னா இங்கே வந்து பார்த்திங்கன்னா அப்படியே டபுளாக வந்து 2 மஷ்ரூமு 2 பொட்டேட்டோ 2 வந்து எனர்ஜி வந்து கேட்கும். இதை குக் பண்ணுன்னா நம்மளுக்கு 1 தான் கிடைக்கும். 1 வந்து இந்த லேண்டு யாரோடதோ அவங்களுக்கு வந்து போயிடும். ஓகேங்களா? ஸோ நம்ம எல்லாருமே அப்படி தான் ப்ராசஸ் பண்ணி வர்ற மாதிரி இருக்கும். ஸோ டபுளாக வந்து தேவைப்படும். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி பண்ணி அதுக்கப்புறமா நீங்கள் கோல்டு சேர்ந்ததுக்கப்புறம் போன் ஃபயரை நீங்களே ஓனாக எடுத்துக்கிங்க. ஃபஸ்ட்டு செய்ய வேண்டியது போன் ஃபயரை வந்து செஞ்சு வைக்கிறது தான். சரி, ஓகே. இந்த கேமில் வந்து உங்களுக்கு அக்கௌண்ட்லாம் நம்ம ரெஃபரல் லிங்க் வந்து கீழே இருக்குது. அதை கிளிக் பண்ணி நீங்கள் வந்து அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணிங்க. உங்களோட டிஸ்கோர்டில் ஜாயின் பண்ணிங்க. ஃபஸ்ட்டு பார்ட் வீடியோ வந்து போட்டிருக்கோம். அதில் அக்கௌண்ட் க்ரியேட்லாம் வந்து நம்ம எப்படின்னு வந்து போட்டிருக்கோம். நீங்கள் ஈஸியாக வந்து அதிலே வந்து டுட்டோரியல் வந்துடும். அந்த கேஸ்ட்டுங்கிறது ஓப்பன் ஆகும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா அதுக்கு வந்து ஒரு 2 டெலிவரி கொடுக்கணும். அதை கொடுத்தோடனே நெக்ஸ்ட்டு லில்லி வந்து ஓப்பன் ஆகும். அதுலேருந்து அப்படியே அந்த கேம் வந்து போயிட்டே இருக்கும். ஸோ நீங்கள் அந்த மாதிரி ஒரு லேண்டை வந்து க்ரியேட் பண்ணி வச்சுக்கலாம். நீங்கள் ஃபஸ்ட் பார்ட் வீடியோ பார்க்கலாம், பாருங்கள். இந்த கேம் வந்து நல்ல ஒரு பொட்டன்ஷியல் இருக்குது அப்படிங்கிறதுனால வந்து இதை தொடர்ந்து நம்ம வீடியோ பண்ணுறோம். ஃபார்மிங் கேமு இது வந்து அதாவது பிளேயர் டு பிளேயர் வந்து எல்லாத்தையும் செல் பண்ணிக்கிறத பை பண்ணிங்கன்னா சன்ஃப்ளவர் லேண்டு இந்த பிக்சல்லாம் வந்து ரொம்ப வருஷம் ஓடுனா அந்த மாதிரி மெத்தடு தான். ஸோ அதே மாதிரி தான் இப்போ வந்து நான் இந்த இடத்துல வந்து எல்லாத்தையும் இங்கே நான் வந்து போட்ட முடியாது. ஸோ ஒரு குறிப்பிட்ட இது தான் வந்து போட முடியும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நிறைய காட்டன் த்ரெட்டு செய்ய வேண்டியது இருக்குது. ஸோ ப்ரெட்டு இந்த மாதிரி செய்கிறது இருக்குது. அதுக்கு வந்து பேக்கரி அந்த மாதிரி போடணும். ஸோ ஒவ்வொருத்தரும் ஒவ்வொன்று போட்டு ஒவ்வொன்று செஞ்சிட்ருப்பாங்க. அன்வீல் போட்டு நம்ம வந்து டூல்ஸ் எல்லாம் வந்து செய்யலாம். ஆக்ஸு, பிக்காக்ஸு இந்த மாதிரிலாம் வந்து செய்கிறது இருக்குது. ஸோ அதுக்கு வந்து இரும்பு வந்து மைனிங் பண்ணணும், ஸ்டோன் வந்து மைனிங் பண்ணணும், வுட்டு வந்து மைனிங் பண்ணணும், வுட் அண்ட் பிளாக் இருக்குது. ஸோ ஒவ்வொருத்தரும் ஒவ்வொன்றும் தயாரிப்பாங்க. அவங்களுக்கு வந்து அது கிடைக்கும், ஈஸியாக ப்ராஃபிட்டபுளாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி பை செல் வந்து பிளேயர் டு பிளேயர் நடக்கிறதுனால இந்த கேம் வந்து நல்லா ஒரு லாங் டர்மாக ரன் ஆகும் அப்படிங்கிறது தான் நம்மளோட நம்பிக்கை. ஸோ அந்த அடிப்படையில் சன்ஃப்ளவர் லேண்டு மாதிரி பிக்சல் மாதிரி இந்த கேமும் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. இயர்லியாக நம்ம உள்ளே வந்துட்டோம் அப்படின்னாக்கா. ஸோ இப்போதைக்கு டெஸ்ட்டு மாதிரி தான் போயிட்டுருக்கு. மேக்ஸிமம் இந்த கேம் எதுவுமே ரீசெட் ஆக போகல. இந்த டோக்கன் மட்டும் லான்ச் பண்ண வேண்டியிருக்கு. இந்த செஸ்ட் வந்து ஓப்பனிங் பண்ண வேண்டியிருக்கு. ஓகேங்களா? ஸோ நம்ம இது வரைக்கும் நம்ம ஏற்றி வச்சிருக்க லெவலு நம்ம லேண்டில் வந்து அப்படியே தான் இருக்கும், எதுவும் ஆக போகிறதில்ல. ஸோ அதனால் நீங்கள் உங்களுக்கு இந்த கேம் வந்து இன்ட்ரெஸ்ட் இருந்தால் அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணி நீங்கள் வந்து இந்த கேமை வந்து நம்ம ரெஃபரல் லிங்க்லேருந்து ஜாயின் பண்ணிக்கங்க. ஓகேவா? ஸோ இந்த வீடியோ இதோட முடிஞ்சுது. தேங்க்ஸ்.